நாமத்தினால உங்கள் யாவரையும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு நேராக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலும் கூட நம்ம வேதாகமத்தை வாசிப்பது எப்படி என்கிறதான காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வீடியோல யாக்கோபுக்கு எழுதினதான பொதுவான நிருபத்தை குறித்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு பேதுருவுடைய நிருபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கடந்த வீடியோ பார்த்து ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அப்போஸ்தலர்கள்லயே உங்களுக்கு யார் அதிகமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பர்சனலா யாரை பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசப்பாக்கு அப்புறமா புதிய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கலும் எனக்கு பேதுருவை ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுருவை குறித்து படிக்கும் போதே அவரை குறித்து சில காரியங்களை தியானிக்கும் போது எனக்கு என்னமோ அவரோடு கூட என்ன அதிகமா கனெக்ட் பண்ண முடியும். எது எடுத்தாலுமே நிறைய விஷயங்கள் நான் வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை ஈஸியா என்னால அவர் கூட கனெக்ட் ஆக முடியும். ஸோ அதனால எனக்கு பேதுருவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த நாள்ல அந்த பேதுருவை குறித்ததான காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேதுருவை குறித்து பேசுறதுல எனக்கு கருத்துக்களை நமக்கு இந்த சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு கதாபாத்திரம். இந்த பேதுரு எழுததான புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்ப்பதற்கு முன்னதாக இந்த பேதுருவை குறித்ததான ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேதுருவை குறித்து என்கிட்ட பேச சொன்னா நான் அந்த நாள் ஃபுல்லா பேசிட்டு இருப்பேன். இருந்தாலும் எனக்கு பிரியமானவர்களே, ரொம்ப சுருக்கமான காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த கடிதத்துக்கு நேரா நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது போல அப்போஸ்தலர் 12 பேர்ல ஒரு முக்கியமானவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த பேதுரு. இந்த பேதுருவை குறித்து நம்ம பார்க்கும்போது இவருக்கு சீமோன் என்கிறதான ஒரு பேர் இருந்தது. அதுதான் அவருடைய ஒரிஜினல் நேம். ஏசப்பா அவரை பார்த்த அந்த நிமிஷத்துல யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு சொல்லுவாரு. சோ இவருடைய தகப்பனாரை குறித்து நம்ம பார்த்தோம்னா அவருடைய தகப்பனார் பேர் யோனா. இவருக்கு ஒரு சகோதரரும் இருக்கிறாங்க. அந்த சகோதரர் பேர் அந்திரேயா. சோ குடும்பத்தை நம்ம பார்த்தோம்னா பெத்சைதா என்கிறதான பட்டணத்துல இவங்க வசித்து வந்தாங்க. சில காலங்கள் கழித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கப்பர்நகூம்ல போய் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களை குறித்து வேதாகமத்துல அதிகமா இல்லாவிட்டாலும் இவங்க குடும்பத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு பேதுருக்கு ஒரு மாமியார் இருந்ததாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இயேசு கூட அவர் நடந்த நாட்கள்ல பேதுருடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க மாமி ஜுரமாய் படுத்திருக்கிற ஏசப்பா தொட்டு அவர் சுகமாக்குகிற காரியத்தை நம்ம அங்க வாசிக்க முடியும். அப்படியாக பேதுருக்கு ஒரு மாமியார் இருக்கிறாங்க நமக்கு தெரியும். அதே போல பேதுருக்கு ஒரு மனைவியும் இருக்கிறாங்க. இதை நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபத்துல அவர் ஒரு காரியத்தை அங்க எடுத்து சொல்லுவாரு. அதாவது கேபாவை போல மற்ற அப்போஸ்தலர்களை போலவும் ஸ்திரீகளையும் கூட கூட்டிக் கொண்டு நடக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் சொல்லுவாரு. கேபா யாருன்னு பார்த்தோம்னா இந்த பேதுரு தான். அப்படியாக பேதுருக்கு ஒரு மனைவி இருந்ததாகவே நம்ம அங்க வாசிக்க முடியும். அப்படியாக பேதுருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. பிள்ளைங்க இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல, வேதாகமத்துல சொல்லப்படல. சோ அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, ஒரு மாமியாரும் இருந்தாங்க. உங்க தகப்பனார் பேரு யோனா, அதோட அவருக்கு அந்திரேயா என்கிற ஒரு சகோதரர் இருந்தாங்க. சோ வேதாகமத்துல இந்த 4 பேரை மாத்திரம் தான் குறிப்பிடுகிறது. சரி, இப்போ நம்ம இந்த பேதுருவை குறித்து நம்ம பார்க்கலாம். இவருக்கு சீமோன் என்கிறதான இவருடைய ஒரிஜினல் நேம் பார்த்தோம்னா சீமோன் அப்படின்றதுதான் இவருடைய ஒரிஜினல் நேம். குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவை குறித்து நம்ம பார்க்கும்போது இவர் யோவான் ஸ்நாபகனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். யோவான் ஸ்நாபகனுக்கு சீஷனாகவும் இந்த அந்திரேயா இருந்ததாக நம்ம பார்க்க முடியும். அதுல மெயினா சில பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அந்திரேயா, யோவான், அதே போல பேதுரு, யாக்கோபு, இந்த 4 பேருமே யோவானுடைய சீஷர்களாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நமக்கு தெரிந்தது போல இந்த 4 பேரும் இணைந்துதான் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு வந்தாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். வேதாகமத்துல சுவிசேஷ புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படியாக இயேசு கிறிஸ்து யோவானால ஞானஸ்தானம் எடுக்கப்படும் பொழுது அந்த ஸ்பாட்ல அவர் இருந்ததா பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கினதை தாம் கண்டதாகவும், அதே போல அதற்கு அப்புறமா யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும் போது இந்த அந்திரேயா கேட்டு இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அந்திரேயாவும் கூட யோவானுடைய இன்னொரு சீஷனுமாக 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை பின்தொடரும் போது ஏசப்பா திரும்பி பார்த்து என்ன தேடுகிறீங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ இந்த சீஷர்கள் சொல்லுவாங்க, ரபி நீங்க எங்க தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏசப்பா சொல்லுவாரு, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியாக இந்த 2 சீஷர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா இயேசு கூட போறாங்க. போய் அன்னைக்கு நைட்டே ஏசப்பா கூட ஸ்டே பண்றாங்க. ஏசுகிட்ட இருந்து நிறைய காரியங்களை அவங்க அறிந்து கொள்ளுகிறாங்க. அப்படி அறிந்து கொண்டு மறுநாள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய சகோதரனாகிய சீமோன் இடத்துல போய் நாங்க ரபியை பார்த்தோம், நாங்க மேசியாவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறாரு.
உடனே சீமோனும் என்ன பண்றாருன்னா இயேசுவை பார்ப்பதற்காக இந்த அந்திரேயா கூடயே அவர் கடந்து வருகிறாரு. அப்படி கடந்து வரும்போது ஏசப்பாயா அவங்க சீமோன் பாக்குறாரு. பார்த்த உடனே ஏசப்பா அவங்க சொல்லுவாரு, முதலாக ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சீமோனை பார்த்த உடனே ஏசப்பா சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இதுக்கப்புறம் நீ கேபா என்னப்படுவாய் அப்படின்னு சொல்வாரு. இந்த சீமோன் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியரிங் அண்ட் லிசனிங், கேட்கிறவர் கவனிக்கிறவர் என்று அர்த்தமா. அது மாத்திரமல்ல, அவர் உலதை இல்லாதவர் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இந்த கேபா என்பதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாறை என்று அர்த்தமா. சோ இந்த கேபாவை தான் பேதுரு என்று சொல்லப்படுகிறது. சோ இந்த கேபா பேதுரு ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ரெண்டுக்குமே பாறை என்பதுதான் அர்த்தம். அப்படியாக ஒரு பேர் வைப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, பேதுரு திரும்பி தன்னுடைய தொழிலுக்கே அவர் சென்றுவாரு. அப்படி சென்றதுக்கு அப்புறமா சில நாட்கள் கழிந்து அவர் முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கிறதுக்காக முழுவதும் பிரயாசப்படுகிறாரு. அங்க எதுவுமே கிடைக்காம காலையில கரையில இருந்து வலையை கழுவி கொண்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஏசப்பா வருகிறாரு. ஏசப்பா வந்தோடனே அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க ஆழத்துல போய் வலை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து இந்த பேதுரு என்ன பண்றாருன்னா ஆழத்துல போய் வலை போடுகிறாரு. இது லூக்கா 5வது அதிகாரத்துல நம்மளால வாசிக்க முடியும். அங்க ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதம் நமக்கு தெரிந்தது போல 2 படகு அமிழத்தக்கதான மீன்களை அவங்க பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே பேதுரு என்ன சொல்றாருன்னா, நான் பாவியான மனுஷன், நீங்க என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏசப்பா சொல்றாரு, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவராய் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன மாத்திரத்துல இந்த பேதுரு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய வலை, தன்னுடைய தகப்பன் எல்லாத்தையுமே அங்கே அப்படியே போட்டுட்டு 2 படகு நிறைய மீனையும் அப்படியே போட்டுட்டு என்ன பண்றாருன்னா ஏசப்பாக்கு பின்தொடர்ந்து ஏசப்பா கூட பின்னாடியே வந்துடுறாரு. அப்படியாக இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனா மாறுறாரு. சீஷனா மாறினதுக்கு அப்புறம் நமக்கு தெரிந்தது போல கர்த்தரோடு கூட நடந்து அநேக காரியங்களை அவங்க பாக்குறாங்க, அநேக காரியங்களை செய்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்க முடியும். இதெல்லாம் டீட்டெயில்ஸா சொன்னா டைம் பத்தாததுனால நான் ரொம்ப சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். சோ இந்த பேதுருவை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேதுருக்கிட்ட இருக்கிறதான நிறைய நல்ல குவாலிபிகேஷனும் இருக்கு, நிறைய தேவையில்லாத விஷயங்களும் இருக்குது. இந்த பேதுரு எப்படின்னா பல நேரத்துல மாம்சத்துல இருப்பாரு, பல நேரத்துல ஆவியில இருப்பாரு. எந்த டைம்ல இவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லவே முடியாது. ஏசப்பா தான் சீமோனை அழைத்து பேதுரு என்று பேர் வைத்தாரு. ஆனா அவரு பேதுருவை கூப்பிடும் போது பல இடங்கள்ல பேதுருவேன்னு கூப்பிடுவாரு, பல இடங்கள்ல சீமோனேன்னு கூப்பிடுவாரு. சோ அந்த சீமோனை பேதுருவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சீமோன் என்பது ஒரு ஸ்திரதை இல்லாதவர். நீங்க இந்த சீமோன் என்று ஏசப்பா அழைக்கும் போதே அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும், சீமோன்ட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மளால பார்க்க முடியும். ஒரு பேதுருவை என்று அழைக்கிற இடத்துல அவர் எங்கேயோ ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்படியாக இந்த இப்போ இருக்கிற, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், பேதுருவை வாசிக்கும் பொழுது நம்ம கூட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். நம்மளும் பல நேரத்துல அப்படிதான் இருக்கிறோம். சோ அப்படி இவர் எப்படி இருப்பாருன்னா, சில நேரத்துல மாம்சத்துல டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவாரு, என்ன பேசுறோன்னே தெரியாம ஒரு பேசிடுவாரு. எல்லா விஷயத்திலயுமே மலையாளத்துல சொல்லுவாங்க ஒரு எடுத்துச்சாட்டைக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ஒரு முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே மத்தவங்களை பேசுறதுக்கு டைமே கொடுக்க மாட்டாரு. என்னன்னாலும் எடுத்து சாடி ஃபர்ஸ்ட்ல போய் கேட்கறது, ஃபர்ஸ்ட்ல போய் நோண்டுறது, எல்லாத்தையுமே ஏசப்பா கிட்ட ஃபர்ஸ்ட்ல கொஸ்டின் கேட்கறது யாருன்னு பார்த்தா இந்த பேதுருவா தான் இருக்கும். ஏசப்பா கிட்ட அதிகமா பேசினது யாருன்னு பார்த்தா இந்த பேதுருவா தான் இருக்கும். ஏசப்பா கூட அதிகமா நடந்தது யாருன்னு பார்த்தா இந்த பேதுருவா தான் இருக்கும். எங்க போனாலும் அவர் தனியா ஜெபம் பண்ண போனா கூட பேதுரு கூடயே போவார். நீ இங்க இருப்பா, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே அவரை விட்டுட்டு போய் தூரமா இருந்து ஜெபித்துட்டு விட்டு வருவாரு. சோ பேதுரு ஏசப்பா கூட அதிகமாய் மற்ற சீஷர்களை பார்க்கலாம், பேதுரு ஏசப்பா கூட அதிகமாய் நடந்ததை நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் சுவிசேஷ புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது இந்த 4 சுவிசேஷத்திலயுமே ஏசப்பாக்கு அப்புறம் அதிகமா யாரை குறித்து எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேதுருவை குறித்து தான். பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறதான ஒரு மனுஷன். அவர் நல்ல கல்வி அறிவு உள்ளவர் கிடையாது. அவருக்கு ஒரு சதுசேயரோ ஒரு பரிசேயரோ கிடையாது. அவர் ரொம்ப பயப்படுகிற ஒரு மனுஷன். இருந்தாலும் சில வேளைகள்ல அவர் ரொம்ப தைரியமான மனுஷனாகவும் நம்ம பார்க்க முடியும். பயப்படுகிறவராகவும் அவரை நம்ம பார்க்க முடியும், ரொம்ப துணிச்சல் மிக்கவராகவும் நம்மளால அவரை பார்க்க முடியும். அப்படியாக இவர் ஒரு எப்படின்னே சொல்ல முடியாது, 2 பக்கமும்
இருக்கிறதான ஒரு நிலைமையை நம்ம பார்க்க முடியும். இந்த பேதுருவை குறித்து பார்க்கும்போது அநேக காரியங்கள் வேதாகமத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீஷர்கள்ல எல்லாரையும் பார்க்கிறோம் கர்த்தரோடு கூட அதிகமா கேள்வி கேட்டது இந்த பேதுருவா தான் இருக்கும். இந்த பேதுரு தான் அநேக சந்தேகங்களை இயேசப்பா கிட்ட கேட்டு அந்த சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கத்தை பெற்றுக்கொண்டாரு. எக்ஸாம்பிளா சொல்ல போன மாதிரி இருந்தா, சகோதரனை எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றதை கேட்பாரு. அதே போல இந்த விதைகளை குறித்ததான உவமைகளுக்கான காரியத்தை அவர் கேட்பாரு. இப்படி என்னென்ன சந்தேகங்கள் தனக்குள்ள வருகிறதோ எல்லாத்தையுமே கேட்பாரு. அதே மாதிரி கர்த்தர் மீது அந்த அளவுக்கு அன்புள்ளவரா இருந்தாரு, அந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவரா இருந்தாரு. கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பா சொல்லுவாரு, உங்களை ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேதுரு தான் யோவானை தூண்டுவாரு. அது யாரு நீ கேளு, உங்களுக்கு காட்டி கொடுக்கறது யாரு நீ கேளு கேளுன்னு சொல்லி இந்த யோவானை தூண்டி விடுறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த பேதுரு தான். அதே போல நான் மறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போவீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பேதுரு சொல்வாரு, கிடையவே கிடையாது, யாரு எப்படி போனாலும் சரி, நான் மறிக்கிற தருவாய் வந்தாலும் நான் மட்டும் உங்களை விட்டு போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சீஷர்களோடு கூட ஏசப்பா எங்கெங்கெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் நடக்குதோ அங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேதுரு தான் முன்னாடி நிற்பாரு. பேதுருவுக்கு அந்த அளவுக்கு ஏசப்பா மீது ரொம்ப அன்புள்ளவரா, ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவரா இருந்தாரு. அதே சமயத்துல ஏசப்பாவால அதிகமாய் நேசிக்கப்பட்டவரும் இந்த பேதுரு தான். அதே நேரத்துல ஏசப்பாவால அதிகமாய் கடிந்து கொள்ளப்பட்டவரும் இந்த பேதுரு தான். எனக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா கிட்ட இருக்கிற 12 சீஷர்களையுமே பேதுருவை பார்த்துதான் ஏசப்பா கேட்பாரு, சீமோனே நீ இவர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம், என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி 3 முறை கேட்பாரு. தன்னுடைய மார்புல சாய்ந்திருந்த யோவான்ட்ட கூட இந்த கேள்வி அவர் கேட்கல, பேதுரு கிட்ட அதிகமாய் கேட்டாரு. சோ அந்த அளவுக்கா ஏசப்பா பேதுருவை நேசித்தாரு. இந்த பேதுருவை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த 12 சீஷர்கள்லயுமே இந்த பேதுரு தலைவரானவர் என்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம வாசிக்கும் பொழுது இந்த அப்போஸ்தலர்களை குறித்து 2 சீஷர்களுடைய நாமங்களை 4 இடங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். சுவிசேஷ புஸ்தகத்துல 3 இடத்துலயும், அப்போஸ்தலர் நடவடிக்கையில 1 இடத்துலயும், அப்படி 4 இடத்துல இந்த சீஷர்களுடைய பேரை நம்ம வாசிக்க முடியும். இந்த 4 இடத்துலயுமே முதலாவதாக வருகிறது யாருன்னு பார்த்தோம்னா பேதுருடைய பேர் தான் வரும். முந்தினவனாகிய பேதுரு அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கோம். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்கோம். அதே போல நீங்க கிரீக்ல பாத்தீங்கன்னா இதற்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர் என்கிறது அர்த்தமா. சோ இப்படியாக இந்த பேதுருவை இந்த 12 பேருக்குமே தலைவராக அவர் நியமித்திருக்கிறார். தலைவனுக்கு இருக்க வேண்டிய எல்லா குவாலிபிகேஷனுமே பேதுருக்கு இருந்தது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா இருந்தாரு. இந்த பேதுருவை பார்த்து ஏசப்பா சொல்லுவாரு, நீ சேவல் போறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தடவை மறுதளிப்ப அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல பேதுரு மறுதளிக்கிறாரு. மறுதளித்த உடனே ஏசப்பா இவரை பாக்குறாரு. அந்த ஸ்பாட்ல சேவல் போகுது. அப்போ இவர் நினைவு கூறுகிறாரு, ஆமா நம்ம ஏசப்பா மறுதளிப்போம்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மனம் கசந்து அழுகிறாரு. நம்ம யூதாசு பேதுருவை குறித்ததான ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். சோ இது பார்க்காதவங்க இருப்பீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் அதை பார்த்து விட்டு வாங்க. அது நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். சோ அந்த பேதுரு ஏசப்பாயை மறுதளிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி மனம் கசந்து அழுகிறாரு. அதுக்கப்புறமா ஏசப்பா உயிர் தெளிந்து மறுபடியும் பேதுரு மறுபடியும் இவர் தன்னுடைய தொழிலுக்கே அவர் திரும்பி போயிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மீன் பிடிக்க போயிட்டாரு. அப்படி மீன் பிடிக்க போயிட்டு அவர் மீன் பிடித்துட்டு வரும்பொழுது ஏசப்பா கரையில இருந்து அவர்களுக்காக காத்து கொண்டு இருப்பாரு. இந்த தூரத்துல பார்த்த உடனே அவங்க இருக்கிற சீஷர்கள் சொல்லுவாங்க, ஏசப்பா அங்க கரையில நிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேதுரு என்ன பண்ணுவாரு, தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கொண்டு உடனே தண்ணியில குதிச்சு வருவாரு. ஏன் குதிச்சாருன்னு தெரியல. எனக்கு பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன், கப்பல் தரைக்கு வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம தண்ணியில குதிச்சோம்னா சீக்கிரமா போயிடலாம் அப்படின்றதுக்காக அவர் குதிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு ஏசப்பா மேல அந்த அளவுக்கு அன்புள்ளவரா இருந்தாரு. உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா ஏசப்பா தன்னை வெளிப்படுத்துகிறார். 40 நாள் அளவு சீஷர்கள் கூட நடக்கிறாரு. ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் வரும் காரியங்களை குறித்து இருக்கிற ரகசியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதற்கப்புறமா இந்த பேதுரு தன்னுடைய விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நமக்கு தெரிந்தது போல மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடி இருக்கிறாங்க. அங்க பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுகிறாரு. ஊற்றப்படும் போது இந்த பேதுரு பரிசுத்த ஆவியினால நிரம்பி ஏசப்பாவை ஆல்ரெடி 3 முறை மறுதளித்தவரு, ஏசப்பா மறித்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மீன் பிடிக்க போயிட்டாரு. தன்னுடைய தொழிலுக்கே மறுபடியும் போயிட்டாரு. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர்னால ஊற்றப்பட்ட போது சாதாரண ஒரு வேலைக்காரிக்கும் அங்க இருக்கிறதான மனுஷர்களுக்கும் பயந்து அவரு
ஏசப்பாவை மறுதளித்தவரு இப்போ 120 பேர் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது தைரியமா எழுந்து நின்று எல்லாரும் முன்னாடியும் நீங்க கொலை செய்த கிறிஸ்து தான் உண்மையான மேசியா, அவர் தான் உண்மையான நம்மளை ரட்சிக்க வந்த ரட்சகர் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றாரு. அந்த ஒரே பிரசங்கத்துல கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. தொடர்ந்து அவர் மறுபடியும் பிரசங்கிக்கும் பொழுது இன்னொரு பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. அப்படியாக கர்த்தருக்காக வல்லமையா எடுத்து பயன்படுத்த மனுஷன் தான் இந்த பேதுரு. அது மாத்திரம் இல்ல, வரும் நாட்கள்ல இந்த பேதுரு நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு அநேகர் சௌக்கியமாகிறாங்களா. அதே போல தபித்தாள் என்கிறதான சகோதரியையும் அவர் உயிரோட எழுப்புகிறாரு. மரித்து போன சகோதரியை அவர் உயிரோட எழுப்புகிறாரு. இப்படியாய் பேதுரு வல்லமையாய் கர்த்தருக்காக ஒரு வல்லமையாய் பயன்பட்ட ஒரு மனுஷனாய் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்துல அவர் எழுதும் போது கலாத்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல அவர் எழுதுகிறாரு, பேதுரு ஆதி திருச்சபையின் ஒரு தூணாக இருந்தாரு அப்படின்னு சொல்லி அங்க அவர் எழுதுகிறாரு. அப்படியாக ஆதி திருச்சபைக்கு ஒரு தூணாகவும் இந்த பேதுரு விளங்குகிறாரு. இந்த பேதுருவை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறத நம்மளால பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு இருந்த நாட்கள்ல அநேக அற்புதங்கள்ல இந்த பேதுரு கூட இருந்திருக்கிறாரு. இயேசு இருக்கும்போது தண்ணீர்ல பேதுரு நடந்து வருகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பேதுருடைய மரணத்தை குறித்து இயேசப்பா முன்னமே சொல்லியிருப்பாரு. லூக்கா 21வது அதிகாரத்துல 17-18 வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க சொல்லியிருப்பாரு, பேதுரு தன்னுடைய மரணத்தினாலே என்னை மகிமைப்படுத்துவான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னது போலயே பேதுரு எப்படி மரித்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்தது போல பேதுருவையும் சிலுவையிலே அறையுண்டு கொலை செய்யப்பட்டார். மாத்திரமல்ல, பேதுருடைய மனைவியையும் சிலுவையில அறைந்தாங்க என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த பேதுருவை சிலுவையில அறைய போகும்போது பேதுரு சொன்னாரா, இயேசு கிறிஸ்துவை போல அறைவதற்கு நான் தகுதி இல்லாதவன், அதனால நீங்க என்னை சிலுவையில தலைகீழாய் அறைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டு அவரு இரத்த சாட்சியாக இயேசுக்காய் மரிக்கிறத சரித்திரம் சொல்லுகிறது.